ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் 2023 இந்த அகாடமிக் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான கிளாஸ் ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. அந்த பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். எந்தெந்த பிசிபி சென்டர் இருக்கோ அந்த எந்த இடம் அப்படின்னு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இப்போ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனாக ஒரு 10 டேஸ் வந்து கிளாஸஸ் நடக்குது. அந்த 10 டேஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 3, 10, 17, 24, 31, 7, 28, அதாவது 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் படி தான் பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு 10 டேஸ் நடக்குது. அதாவது மார்ச் 3, மார்ச் மாதத்தில் 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17, 24, 31 இந்த தேதியிலலாம் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் 7ஆம் தேதி, 28ஆம் தேதியும் ஏப்ரலில் ஒரு 2 நாள் நடக்குது. மார்ச்சில் வந்து 5 நாள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் மே மாதத்தில் ஒரு 3 நாள், அதாவது 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி இந்த நாளில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, தியரி கிளாஸஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிசிபி சென்டர் திருச்சி தந்தை பெரியார் ஈவிஆர் காலேஜ் வந்து அதுக்கு வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிசிபி சென்டர் அவங்களுக்கு தெரியும். திருச்சியை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பிசிபி சென்டராக இருக்குது. கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் படி மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock வரைக்குமே இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 to 11 2 hours நடக்குது. அதுக்கப்புறம் 11 to 1, அதுக்கப்புறம் 1 to 2 வந்து உங்களுக்கு வந்து பிரேக், லஞ்ச் பிரேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 2 to 4 உங்களுக்கு வந்து இந்த செஷன் படி நடக்குது. இதில் கொடுத்துருக்க மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2, மேஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு பேப்பர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் பேப்பர், அந்த இதை எடுத்திருப்பீங்க. அந்த தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் வந்து பேப்பர் 2ஆக இருக்கும். அப்புறம் மேஜரில் வந்து உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் 2 அலைடு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஸ்டடீஸ் அது ஒன்று படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான டைம் டேபிள் தான் இங்கே போட்டிருக்காங்க. அந்த லேப் மட்டும் உங்களுக்கு எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லேபு, அதாவது 12ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த லேபு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிடி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் தான் போட்டிருக்காங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த இதில் பார்த்துக்கலாம் ப்ராக்டிக்கல் மட்டும். மற்றபடி வந்து தியரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிபி சென்டர் திருச்சி பெரியார் ஈவிஆர் காலேஜில் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கோர்ஸ் வந்து இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் வந்து பிசிபி சென்டராக போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, அதுக்கப்புறம் மேஜர் இருக்கும். அதுக்கப்புறம் அலைடு பேப்பர் உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதுபடி உங்களுக்கு நடக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் ஒரு 5 நாள், அதாவது 3, 10, 17, 24, 31 ஒரு 5 நாள் நடக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரலில் 7ஆம் தேதி, 28ஆம் தேதி நடக்குது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சண்டே நடக்குது. அதுக்கப்புறம் மே மாதத்தில் ஒரு 3 நாள் நடக்குது, அதாவது 5, 12, 19 இவங்களுக்கு வந்து பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இல்லாதனால ஃபுல்லாக தியரி தான். தியரி கிளாஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிசிபி சென்டர் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் படி நடக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் வந்து 4 o'clock இருக்கும். ஒரு ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 hours கிளாஸஸாக இருக்குது. இடையில வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 வந்து லஞ்ச் பிரேக்காக இருக்கும். ஸோ இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு உண்டான கிளாஸ் ஷெட்யூலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து திருச்சி பொறுத்த வரைக்கும் திருச்சி பிசிபி சென்டராக இருக்கவங்களுக்கு அதே மாதிரி தான் தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு தஞ்சாவூர் வந்து பிசிபி சென்டராக இருக்கவங்களுக்கு பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர் அவங்க வந்து நடக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே டைம் தான். பிசிபி சென்டர் மட்டும் அந்தந்த பிசிபி சென்டரில் நடக்கும். உங்களுக்கு என்ன பேப்பர்ஸ் இருக்கோ அந்த பேப்பர்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ்க்கு வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஷெட்யூலில் உங்களதை பார்த்துக்கலாம். பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், ஒரு மேஜர், ஒரு அலைடு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் யூஜிசி பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பிசிபி சென்டர் ராஜாஸ் காலேஜ் உங்களுக்கு பிசிபி சென்டர், அங்கே உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அந்த பிசிபி சென்டராக போட்டிருக்காங்க. இங்கேயும் கிளாஸஸ் வந்து 9 to 4 o'clock நடக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே ராஜாஸ் காலேஜில் தான் அந்த ப்ராக்டிக்கல் முதற்கொண்டு அங்கே தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கல் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏற்கனவே திருச்சி பிசிபி சென்டர் இருக்கவங்களுக்கு மெயின் கேம்பஸ்லேயே உங்களுக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுக்கோட்டை பிசிபி சென்டராக இருக்கவங்களுக்கு ராஜாஸ் காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இது வந்து பிஎஸ்சி பாட்டனிக்கும் அதே மாதிரி தான் 2 லாங்குவேஜ் பேப்பர், அடுத்த மேஜர், அலைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் யூஜிசி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது எல்லாத்துக்குமே உண்டு. இந்த பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிபி சென்டர் ராஜாஸ் காலேஜில் வந்து உங்களுக்கு நடத்துகிறாங்க. இந்த கிளாஸ் ஷெட்யூல் படி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே டைம் டேபிள் படி மார்ச் மாதம் ஒரு 5 கிளாஸ், அது ஏப்ரலில் ஒரு 2 கிளாஸ் நடக்குது. அதுக்கப்புறம் மே மாதத்தில் ஒரு 3 கிளாஸ், மொத்தம் 10 கிளாஸ் நடக்குது. இதில் 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், அதுக்கப்புறம் அதிலே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்ட்டும் இதில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே பிசிபி சென்டர் பிஏ இந்த கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசிபி சென்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்க அதே டைம் டேபிள் எல்லா பிசிபி சென்டர்லேயும் மார்னிங் 9 to 4 o'clock வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பிஎஸ்சி சுவாலஜி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி, கும்பகோணம் இந்த பிசிபி சென்டரில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஷெட்யூல் படி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா கிளாஸஸும் மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஎல்ஐஸ் அதாவது லைப்ரரி சயின்ஸ் அதுக்கு அப்புறம் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பிசிபி சென்டரில் எல்லா கோர்சஸுக்கும் வந்து திருச்சி பொறுத்த வரைக்கும் இப்போ தந்தை பெரியார் இவிஆர் காலேஜில் வந்து நடத்துகிற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸுக்கு மட்டும் எங்கே நடக்குதுன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சென்டர் பாரதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்லேயே நடக்குது. இந்த லைப்ரரி சயின்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேம்பஸில் நடக்குது. அதேமாரி ப்ராக்டிக்கல் மெயின் கேம்பஸில் நடத்துகிறாங்க திருச்சி பிசிபி சென்டரில் இருக்கவங்களுக்கு. அதேமாரி பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லா பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் 8 பேப்பர் இருக்குது. அது 8 பேப்பருமே மெயின் கேம்பஸில் தான் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் நடத்துகிறாங்க. பிசிபி சென்டர் திருச்சியாக இருக்கவங்களுக்கு மெயின் கேம்பஸ்லேயும், தஞ்சாவூரில் பரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு அங்கேயும் நடத்துகிறாங்க. கிளாஸஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் 9 to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 days அதாவது பார்த்திங்கன்னா மே மாதம் 12 and 19 அந்த 2 days மட்டும் கிளாஸஸ் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் இந்த மெயின் கேம்பஸ்லேயே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி பிகாம் ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, கும்பகோணம், நன்னிலம், மயிலாடுதுறை இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பிசிபி சென்டர் ஏற்கனவே சொன்ன பிசிபி சென்டரில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துகிறாங்க. மார்னிங் 9 to 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு அந்த 6 பேப்பர் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் மேஜர், அலைடு, அதுக்கப்புறம் யூஜிசிஎஸ் அதாவது யூஜிசி பேப்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஷெட்யூல் படி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்தவங்களுக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் பிசிபி சென்டர் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கே நடத்துகிறாங்க. இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பேப்பர் 1 பேப்பர் 2 அதாவது பேப்பர் 6 வரைக்குமே பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், மேஜர், அதுக்கப்புறம் அலைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபுல்லாக நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து கிளாஸஸ் அங்கே அட்டன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10 days உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு எந்தெந்த பிசிபி சென்டர் சொல்லியிருக்கீங்களோ அந்த பிசிபி சென்டரில் தான் நடத்துகிறாங்க. இதில் எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா பிசிபி சென்டர் கடலூரை பொறுத்த வரைக்கும் பிசிபி சென்டர் சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கடலூர் அங்கே வந்து பிசிபி சென்டரில் உங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பிசிபி சென்டரில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க மார்னிங் 9 to 4. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து பிஏ இங்கிலீஷுக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நன்னிலம், பெரம்பலூர், வேதாரண்யம் ஃபுல்லாகவே இந்த பிசிபி சென்டர்ஸில் கிளாஸஸ் வந்து மார்னிங் 9 to 4 வந்து பிஏ இங்கிலீஷுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஸஸில் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும்
பிசிபி சென்டர் திருச்சியாக இருக்கவங்களுக்கு, அதாவது திருச்சி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தஞ்சாவூர், பெரம்பலூர், நன்னிலம், மயிலாடுதுறை, ஒரத்தநாடு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி சென்டர் திருச்சியே இருக்குது. அந்த திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த டேட் படி அந்த 10 டேஸ் வந்து கிளாஸஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. பிபிஏ ஃபஸ்ட் இயருக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்க பிசிபி சென்டர் படி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, நன்னிலம், பெரம்பலூர், கடலூர் இந்த ஏரியாவில் வந்து கிளாஸஸ் வந்து இந்தந்த பிசிபி சென்டரில் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மே 19th வரைக்கும். அடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பிசிபி சென்டர் பரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அங்கே தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. அதே உங்களுக்கு ஒரு 8 நாள் தியரி கிளாஸஸும் ஒரு 2 days மே 12 and 19 வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் முதற்கொண்டு உங்களுக்கு அங்கேயே தான் உங்களுக்கு பிசிபி சென்டரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கலாம். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிசிபி சென்டர் திருச்சியாக இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுல்லாக அங்கேயே கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மட்டும் எங்கே நடக்குது அப்படின்னா மெயின் கேம்பஸ், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் நடக்குது. மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு 6-8 செஷன் வந்து உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு 2 days வந்து உங்களுக்கு என்னவா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நடக்குது. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பிசிஏ ஃபஸ்ட் இயருக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சி பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கே தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 8 days வந்து பார்த்தீங்கன்னா தியரி பேப்பரும், லாஸ்ட் 2 days வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் நடக்குது. அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் பல்கலை பேரூர், அங்கே தான் உங்களுக்கு நடக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி பிசிபி சென்டர் பிசிஏவுக்கு பிசிபி சென்டர் தஞ்சாவூர், கும்பகோணமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கும்பகோணத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் பரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர், அங்கே தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் அங்கே தான் நடக்கும். ஸோ இதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் தியரி ப்ராக்டிக்கல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவானைக்கோவில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸ் எல்லாமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நடக்குது. தஞ்சாவூர் பிசிபி சென்டராக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே தான் நடக்குது. இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் கிளாஸஸ் நடக்குது. ஷெட்யூல் எல்லாமே ஏற்கனவே கொடுத்த அதே ஷெட்யூல் படி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 8 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரி பேப்பராகவும், லாஸ்ட்டு 2 days வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலும் நடக்கும். ப்ராக்டிக்கல் முதற்கொண்டு எந்த பிசிபி சென்டர் இருக்கோ அங்கே தான் ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 days வந்து இந்த ஒரு அகாடமிக் இயருக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து 10 days வீக்கெண்டில் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 10 daysல வந்து 8 days வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து தியரி கிளாஸஸும், லாஸ்ட் 2 days ப்ராக்டிக்கல் இருந்தது அப்படின்னா லாஸ்ட் 2 days வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குது. ப்ராக்டிக்கல் இல்லாதவங்களுக்கு 10 daysமே தியரி பேப்பராக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிசிபி சென்டர் இருக்குன்னு பார்த்துட்டு கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19th May தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் முடியுது. அந்த 19th முடிகிறதுனால உங்களுக்கு எக்ஸாம்ஸ் மேபி ஜூன் ஆர் ஜூலையில் இந்த ஃபஸ்ட் இயர் அகாடமிக் இயருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த ஏதோ அப்டேட் இருந்து கிளாஸஸ் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.